இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிசி மோட்டார் அண்ட் ஜென்ரேட்டர் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அது வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்துட்டு சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு இது தான் வந்துட்டு அந்த டிசி மிஷினோட யோக், அதாவது ஃப்ரேம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது ஓகேவா, இந்த அவுட்டர் லைன் தான் வந்துட்டு யோக் இல்லைன்னா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல வந்துட்டு 4 போல் இருக்குது. அதாவது என்எஸ்ன்னு ஒரு பர்மனெண்ட் மேக்னெட் வச்சுருக்கோம். அந்த மேக்னெட்டில் நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகுது. அந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல பையாக இருக்குது. பட் இந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆகி போகும்போது இந்த இடத்துல π/2 இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, சென்டரில் இருக்கிறது தான் வந்துட்டு ஆர்மேச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதை சுற்றி இருக்கிறது வந்துட்டு இந்த சென்டரில் இருக்கிறதுல இதுதான் வந்துட்டு ஆர்மேச்சர் காயில் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆர்மேச்சர் காயிலில் ஒரு கண்டக்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தோம். இதுதான் வந்துட்டு ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இதெல்லாமே ரொட்டேட்டிங் பார்ட். இது வந்துட்டு ரோட்டார்னு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன பார்த்துருந்தோம், இங்கே நம்ம கரண்ட் பாசும்போது இந்த அதாவது நார்த்துலேருந்து சவுத் சைடுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இப்படி பாஸ் ஆகிட்டு இந்த வழியாக வந்துட்டு அதோட ஆப்போசிட் சைடில் இது ரிட்டர்ன் டைப்பில் இருக்குது. அதாவது ரிட்டர்ன் டைரக்ஷன் வந்துட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். வேறு என்ன மிஸ்ஸிங், இந்த 2 போலுக்கு நடுவில் இது என்னங்கிறது போலுன்னு பார்த்துருந்தோம். இது வந்துட்டு இன்டர் போல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தோம், ஆர்மேச்சர் சுற்றி வந்துட்டு ஒரு ப்ரஷஸ் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதாவது ஆர்மேச்சரில் வெளியே வந்துட்டு ஜென்ரேட் ஆகிற கரண்ட்டை வந்துட்டு ப்ரஷில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வேறு என்ன, அந்த இடத்துல வந்துட்டு போல் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருந்தோம். அது எங்கே பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஸ்டார்டருக்கும் ரோட்டாருக்கு வரப்போ கொஞ்சம் என்லார்ஜ் ஆன மாதிரி இருக்கும். அதை தான் வந்துட்டு போல் ஷூன்னு பார்த்துருந்தோம். இந்த டைமில் என்ன ஆகும், ஏரியா வந்துட்டு அதிகமாகும். அதாவது ஏரியா அதிகமாகறங்காட்டி ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது. ஸோ ஃப்ளக்ஸ் லைன்ஸ்லாம் வந்துட்டு ஏரில் மூவ் ஆகிறங்காட்டி இன்னொரு போலுக்கு இல்லைன்னா ரொட்டேட்டருக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பார்த்துருந்தோம், கம்பேண்டிங் வைடிங் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரஷஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்துருந்தோம், ஆர்மேச்சர்னா என்ன, ஆர்மேச்சரோட கரண்ட்னா என்ன, அதை எப்படி மேட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிசி மோட்டார். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டேட்டர் பார்ட்டு ரோட்டார் பார்ட்டுன்னு பார்த்துருந்தோம். ஸ்டேட்டர் பார்ட்டில் வந்துட்டு ஃபீல்டு காயில், ஃபீல்டு மேக்னெட்டிக் யோக்கு, ஃப்ரேமு, இன்டர்போல்னு பார்த்துருந்தோம். இந்த இடத்துல ஆர்மேச்சர் ஸ்லாட்டு, ஆர்மேச்சர் காயில் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஆர்மேச்சர் கோரில் வந்துட்டு என்னென்னு பார்த்துருந்தோம். ஆர்மேச்சர் கோர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பர்பஸ் ஆஃப் த ஆர்மேச்சர் காயில் in the slot providing the resistance path to the magnetic field of the π/2. They made up of 0.35 mm to 0.50 mm. The thickness lamination of the SI shield கீப் டவுன் தி அயன் லாஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு அதாவது என்லார்ஜ் ஆகும்போது அந்த கரண்ட் வரல, அந்த கரண்ட்டை வந்துட்டு π/2ன்னு சொல்லியிருக்காங்க. அதை வித்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஆர்மேச்சர் வைண்டிங் மேட் அப் ஆஃப் தி காப்பர்னு பார்த்தாச்சு. லார்ஜ் நம்பர் ஆஃப் த இன்சுலேட்டட் காயில் ஈச் ஹேவிங் தி 1 or more டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Connected in the serial and the parallel depending on the type of the winding. The 2 coil end of the each coil are then connected to be the கம்யூட்டேட்டர்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்துட்டு நம்மளுக்கு டிசியாக வந்துட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதா வந்து இந்த கம்யூட்டேட்டரோட வேலை. லேப் வைண்டிங் இஸ் சூட்டபிள் ஃபார் தி லார்ஜ் கரண்ட் அண்ட் தி லோ வோல்டேஜ் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, லேப் வைண்டிங்னா என்ன, வேவ் வைண்டிங். இதில் வந்துட்டு 2 இருக்குது, லேப் வைண்டிங் ஒன்று, வேவ் வைண்டிங் இருக்குது. லேப் வைண்டிங்னா வந்துட்டு சூட்டபிள் ஃபார் தி லார்ஜ் கரண்ட் அண்ட் தி லோ வோல்டேஜ் மிஷின்ஸ். வந்துட்டு வேவ் கரண்ட்டுக்கு சூட்டபிள் ஃபார் தி லார்ஜ் வோல்டேஜ் அண்ட் தி லோ கரண்ட் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போத் லேப் வைண்டிங் அண்ட் த வேவ் வைண்டிங் இஸ் த சேம். மிஷின் மீன்ஸ் த லேப் அண்ட் வேவ் வைண்டிங் தென் EL = EV AW divided by AL அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று IL divided by அதாவது கரண்ட்டும் அதோட ஏரியாவும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பவர் ரெண்டுமே வந்துட்டு சேமாக இருக்குது. ஸோ லேப் அது லேப்போட பவரும் வேவோட பவரும் வந்துட்டு சேம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிசி ஜென்ரேட்டர்னால் என்ன அப்படின்னா, டிசி ஜென்ரேட்டருக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி இதை நம்ம வந்துட்டு
இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம். வாங்க எப்படி வந்துட்டு இதோட ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்எஸ் அப்படின்னு 2 மேக்னெட் வச்சுருக்காங்க. இல்லை கரண்ட் கொடுக்கும்போது இதுக்கு நடுவில் வந்துட்டு ஃப்ளக்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகுது. இது வந்துட்டு ஒரு மோட்டார். ஓகேவா, அப்வர்டு மூமெண்ட்டில் வந்துட்டு, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளம்மிங் ரைட் ஹேண்ட் ரூல் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃப்ளம்மிங் ரைட் ஹேண்ட் ரூல் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ரைட் ஹேண்ட் ரூல் வந்துட்டு இது வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டையும் மிடில் ஃபிங்கர் வந்துட்டு இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்துட்டு மென்ஷன் பண்ணும்போது இந்த இடத்துல இது வந்துட்டு மூமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம இது பார்த்தாச்சு. நான் சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து போய் பாருங்கள். ஓகேவா, ஆல்ரெடி நான் முடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் இல்லை, அதுக்கு முந்தின வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்க்கலீங்கன்னா பார்த்துக்கோங்க. எல்லா லாஸும் வந்துட்டு நம்ம இந்த ஜென்ரேட்டர் அண்ட் மோட்டாரில் எந்தெந்த லா வந்து நம்மளுக்கு வேணுமோ அதெல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காதீங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்த இடத்துல வந்து இது வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டையும் இந்த இடத்துல இன்டியூஸ்டு இஎம்எஃபாக இருக்கும்போது தம்பு வந்துட்டு ரொட்டேஷன் வந்துட்டு மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேவா, மேக்னெட்டிக் ஃபீல்டை ஜென்ரேட் பண்ணுறதுனால 2 சைட்லேயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு பர்மனன்ட் மேக்னெட் N and Sன்னு வச்சுருக்கோம். இதனால் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்துட்டு நார்த்து டு சவுத் வந்துட்டு க்ரியேட் ஆகுது. ஓகேவா, இதில் வந்துட்டு சொலினாய்டல் கார்டில் வச்சுருக்கோம். இதுதான் வந்து சொலினாய்டல் கார்டு. சொலினாய்டல் கார்டை வந்துட்டு ஸ்ப்ரிட்டிங்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இந்த கனெக்ட் பண்ணுறபோது இந்த இடத்துல இதுதான் வந்துட்டு ப்ரஷஸ். ஓகேவா, இந்த ப்ரஷஸோட கனெக்ட் பண்ணி வச்சு இதனால் இந்த ப்ரஷஸ் வந்துட்டு வோல்டேஜ் சோர்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, இந்த அதாவது மோட்டாரில் தான் வந்துட்டு வோல்டேஜ் சோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஜென்ரேட்டரில் வோல்டேஜ் சோர்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா, அதே வந்துட்டு டிசி ஜென்ரேட்டரில் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு, அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்துட்டு நார்த் டு சவுத் வந்துட்டு க்ரியேட் ஆகுது அக்கார்டிங் டு தி ரைட் ஹேண்ட் ரூல். ஓகேவா, இது வந்துட்டு இதோட ஸ்ட்ரக்சரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 4 ஹேண்ட் இருக்குல்ல, அதாவது 4 ஃபிங்கர் இருக்குல்ல, அந்த 4 ஃபிங்கரோட டைரக்ஷன் வந்து இப்போ வச்சு பாருங்கள். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இது என்ன ஆகும், அப்வர்டு மூமெண்ட்டில் இருக்கும். ஓகேவா, லைக் திஸ் இருக்கும். இதோட லைன்ஸ் வந்துட்டு இப்படி ஜென்ரேட் ஆகுது. இது வந்துட்டு அப்வேர்ட்ஸ் அண்ட் டவுன்வேர்ட்ஸில் இருக்குது. இப்படி இருக்கும்போது இது என்ன ஆகும், அப்வேர்டு மூமெண்ட்டில் வந்துட்டு தம்பு இருக்கிறங்காட்டி கரண்ட் வந்துட்டு இன்டியூஸ்டு டைரக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா டுவர்ட்ஸ் டு தி இன்வேர்டாக இருக்கும். ஓகேவா, டுவர்ட்ஸ் டு தி இன்வேர்டாக இருக்கும். ஸோ இதனால் வந்துட்டு மோட்டார் வந்துட்டு இப்படி ரொட்டேட் ஆகும்போது இது என்ன ஆகும், இது இந்த சைடு போகுது, இந்த சைடு போகும். ஓகேவா, அதாவது 1 and 2 பொசிஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா தம்பு வந்துட்டு கீழே போகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு நார்த் டு சவுத் வந்துட்டு வருது. ஸோ கரண்ட் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் டு தி அவுட்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ இதனால் இந்த இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட்னால இந்த ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கு இல்லையா, இதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு நம்ம வந்து ப்ரஷோட கனெக்ட் பண்ணிடுறோம். அந்த ப்ரஷ்ஷில் வந்துட்டு என்ன ஆகும்னா வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த வோல்டேஜ் வந்துட்டு ஆல்வேர்ட்ஸ் எப்போவுமே வந்துட்டு இது எப்படி இருக்கும், சர்டன் பீரியட் ஆஃப் வந்துட்டு அப்வர்டாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அது வந்துட்டு டவுன்வர்டாக மூமெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ இதனால் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் ஆக்ஷனில் இருக்கிறங்காட்டி இது வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை வந்துட்டு ஜென்ரேட் ஆகுது. அதை வந்துட்டு ப்ரஷ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிடுது. ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரஷ்ஷோட வந்துட்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இந்த இடத்துல இதுவும் சேர்ந்து தானே ரொட்டேட் ஆகும். இது ரொட்டேட் ஆகும்போது இது ரொட்டேட் ஆகும்ல, அப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட் வந்துட்டு ஆல்டர்னேட்டிங்காக வந்துட்டு நம்மளுக்கு இப்படி தான் கிடைக்கும். இதை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு யூனி டைரக்ஷனாலும் மாற்றிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிசி மோட்டாரில் வந்துட்டு இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்துட்டு ஜென்ரேட் ஆகுது. அந்த நேரத்தில் வந்துட்டு கரண்ட் வந்துட்டு நம்ம வந்து கரண்ட் மோட்டாரில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா கரண்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது ஃப்ளக்ஸ் லைன் க்ரியேட் ஆகுது லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி. ஸோ தம்ப் ஆக்ஷன் வந்துட்டு டிசி மோட்டார் மூவ்மெண்ட்டில் வந்து நம்ம வச்சு ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது வந்துட்டு டிசி மோட்டாரில். இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜென்ரேட்டரில். ஓகேவா, இதோட ஃபார்முலா வந்துட்டு ஜென்ரேட்டட் இஎம்எஃப்க்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா EG = PNZ/60A. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல EG = generated EMF per the parallel path in the armature அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ P வந்து நம்பர் ஆஃப் த போல், பை வந்துட்டு ஃப்ளக்ஸர் போல், Z வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் த கண்டக்டர். இது வந்துட்டு எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்லாட்டில் எத்தனை கண்டக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணிட்டு அதை வந்துட்டு நம்பர் ஆஃப் த ஸ்லாட்டோட மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. என்ன வந்துட்டு ரொட்டேஷனல் ஸ்பீட் ஆஃப் த ஆர்மேச்சர், ஏங்கிறது பேரலல் பாத் இந்த ஆர்மேச்சர். அதாவது ஏங்கிறது வந்துட்டு நம்ம பார்த்தோம்ல லேப் வைண்டிங் வேவ் வைண்டிங், இதில் வந்துட்டு லேப் வைண்டிங் வந்துட்டு ஏவும் பியும் சேமாக இருக்கும். இதே வந்துட்டு
வந்துட்டு ஏவோட வேல்யூ 2 இருக்கும், வேவ் வைண்டிங்கில் ஏவோட வேல்யூ 2 இருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசி மோட்டாரோட ஆப்ரேஷன் நம்ம பார்க்கலாம். வந்துட்டு டிசி மோட்டார் ஒரு ஆப்ரேஷன் ஒரு சிம்பிளாக நான் வந்து செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். இதில் வந்து போத் சைடு பர்மனெண்ட் மேக்னெட்டில் வந்து மேக்னெட் வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணியிருப்போம். அதாவது என்எஸ்னே இதுக்கு நடுவில் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் வந்துட்டு க்ரியேட் ஆகுது, அது நம்ம பார்த்தாச்சு. இதே மோட்டாரில் நம்ம கரண்ட் கொடுக்கும்போது மெக்கானிக்கல் எனர்ஜி வந்துட்டு க்ரியேட் ஆகுது. மோட்டார் ஜென்ரேட்டரில் வந்துட்டு மெக்கானிக்கல் டு எலக்ட்ரிக்கலாக மாறுது. இந்த இதில் வந்து கரண்ட் கேரிங் கண்டக்டர் வந்துட்டு நம்ம பிட்வீன் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் இது நடுவுக்காண்டி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு இன்சைட் த டைரக்ஷனில் இருக்குது. எப்படி அப்படின்னா அம்மீட்டரோட தம் ரூல் படி, அதாவது அம்மீட்டரோட தம் ரூல் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இந்த டைரக்ஷன் பார்த்துருப்போம். இது வந்துட்டு கரண்ட் ஆகும். இந்த 4 வந்துட்டு இது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் வந்துட்டு அது ஜென்ரேட் மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அப்போ அந்த டைமில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு இன்சைடாக இருக்கும்போது, அதாவது லைக் திஸ்ஸாக இருக்கும்போது இது வந்துட்டு கரண்ட் வந்துட்டு இன்சைட் அண்ட் அவுட் சைடாக இருக்கும்போது இது வந்துட்டு ஃபுல்லாமே வந்துட்டு மேக்னெட் ஃபீல்டு சுற்றியுமே இருக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு நெட் எடுத்துக்கிறேன், அந்த நெட்டு வந்துட்டு இன்சைடில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு கரண்ட்டை தான் வந்து இது மீன் பண்ணுது. ஓகேவா? அப்போ அவுட் சைடில் வந்துட்டு இருக்குது அப்படிங்கும்போது ரிவர்ஸ் டைரக்ஷனில் நம்ம வந்துட்டு கரண்ட்டை வந்துட்டு இது பண்ணும்போது கரண்ட் வந்துட்டு அவுட் சைடில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்படி தானே நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது அப்போ அவுட் சைடு தானே, ஸோ அவுட் சைடு டைரக்ஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்படி ஒரு ஃப்ளக்ஸ் லைன் இருக்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு இப்படி இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது இந்த இடத்துல ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது இதுவும் கரண்ட் கேரிங் கண்டக்டர் தானே, அப்போ இதுலேயும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு ஜென்ரேட் ஆகும்ல. அப்போ என்ன ஆகும், இப்போ இப்படி இன்சைட் டைரக்ஷனில் இருக்கும்போது இங்கே எல்லாமே வந்துட்டு நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு இதாகும். பட் டவுன் சைடாக போகும்போது இதுக்கு ஆப்போசிட்டில் வரும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே கேன்சல் அவுட் ஆயிடுது. ஸோ இதனால் வந்துட்டு இங்கே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஜென்ரேட்டர் பிரின்சிபல் ரூல் படி வந்து அவுட் சைடாக போகிறவங்காட்டி இது ஃபுல்லாமே கேன்சல் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு புல்லிங் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒன்று வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இது டவுன்வேர்டாக இருக்கும்போது அப்வேர்டில் நிறைய இருக்கும். பட் இது வந்துட்டு இப்படி வரும்போது இந்த இடத்துல டவுன்வேர்டில் நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு ஜென்ரேட் ஆகுது. அப்வேர்டில் வந்துட்டு அப்படி என்ன ஆகும், கேன்சல் அவுட் ஆகிட்டு அங்கே கம்மியாக தான் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ மோட்டார் ரொட்டேட் ஆகும்போது அக்கார்டிங் டு தி லென்ஸ்ல பேக் இஎம்எஃப் வந்துட்டு ஜென்ரேட் ஆகுது. இதுதான் வந்துட்டு கான்செப்ட். ஓகேவா?